ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக இப்ப ரிஷபராசி இருக்குங்க. இப்போ அந்த இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வருவது ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோக நன்மைகள். ரொம்ப நாளா திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணமே கூடாம தள்ளி போகுது. ஒன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்ணை, அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா ஜாதக பொருத்தம் இல்லை. இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்ப உள்ள காலம், சரியா சொன்னா இந்த மே மாசம் 11ஆம் தேதி குரு மாறுறாரு இல்லைங்களா, அதுக்கு மேல ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்ல பார்வையை அவர் தராருங்க. உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும். உங்களுக்கு எந்த வகையில் மன கஷ்டம் இருக்கோ அந்த மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும். அப்புறம் குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக ரிஷபராசியாகிய உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் கடன் வாங்கியிருக்கீங்க, அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காகவோ, வீட்டு வளர்ச்சிக்காகவோ, அல்லது வீட்டு கடனோ, ஏதோ ஒரு வைத்திய செலவுக்கோ எதுக்கோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உங்களுக்கு உருவாக்குவாருங்க. அதனால இந்த குரு பகவானினுடைய காலம் ரொம்ப அற்புதமான நல்ல காலமாக அமையுது. அது மட்டுமல்ல, இந்த 5ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடன் நிவர்த்தியாகும். வேலை வாய்ப்புகள்ல நல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். என்ன கவலை இருக்கு மனசுல, அந்த கவலையை குரு போக்கிடுவாரு. கவலையே படாதுங்க. ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம், இந்த குரு பயிற்சி என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது ஒரு நன்மை, அது வேற. ஆனா ரொம்ப கஷ்டமாவே பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி அடைந்தாலே அது நன்மை இல்லைங்களா? ரொம்ப சாதாரணமா ஒரு சாப்பாடு சாப்பிட்றது வேற, ரொம்ப வெயில்ல போயிட்டு வரோம், ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நடந்து வரோம், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, வீட்டுக்கு நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடிச்சா எப்படி நம்மளுக்கு சுகமா இருக்குமோ, அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக இப்ப ரிஷபராசி இருக்குங்க. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜென்மத்திலேயே குரு பகவான் போனார். கடந்த 1 வருடம் இல்லை, 2 வருடமாகவே. ஏன் அப்படின்னா, அதற்கு முன்பாக குரு பகவான் உங்களோட 12ஆம் பாவத்துல இருந்தாருங்க. அதாவது விரய குருவாக. இப்ப விரய குரு ஜென்ம குருவாக, இப்போ சம்பத்து குருவாக 2ஆம் பாவத்துக்கு வராரு. 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு தான் பேரு 2ஆம் பாவத்துக்கு. இப்போ அந்த இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ரிஷபராசிக்கு குரு பகவான் 11ஆம் பாவத்துக்கு உடையவர். அதாவது லாபஸ்தானாதிபதியானவர் குரு பகவான். இப்போ இந்த லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களோட 2ஆம் பாவத்துக்கு, அதாவது தனஸ்தானத்திற்கு வருவது, லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வருவது ரிஷபராசிக்காரங்களுக்கு அமோக நன்மைகள். அது மட்டுமல்ல, குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். ரொம்ப நாளா திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணமே கூடாம தள்ளி போகுது. ஒன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்ணை, அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா ஜாதக பொருத்தம் இல்லை, அல்லது ஜாதக பொருத்தம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லை, இப்படியெல்லாம் ஒரு தட்டி போகுது. இல்லை, எல்லாமே சேர்ந்து வருது, ஆனா 2 பேருக்குமான அந்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகல. இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்ப உள்ள காலம், சரியா சொன்னா இந்த மே மாசம் 11ஆம் தேதி குரு மாறுறாரு இல்லைங்களா, அதுக்கு மேல ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்துல அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்ல பார்வையை அவர் தராருங்க.
அதாவது குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான பார்வை உள்ளது. நேர் பார்வை, அது சம சப்தம பார்வை, 7ஆம் பாவத்தை பார்க்கறது. அது வந்து ரிஷப ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆயிடுது இல்லைங்களா? அதாவது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு இருக்கிற இடத்தை கெடுத்தாலும் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குரு இருக்கிற 2ஆம் பாவமாக அதை விடுங்க. ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை, அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிரும். உங்களுக்கு எந்த வகையில மன கஷ்டம் இருக்கோ அந்த மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிரும். அப்புறம் குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக ரிஷபராசியாகிய உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காகவோ, வீட்டு வளர்ச்சிக்காகவோ, அல்லது வீட்டு கடனோ, ஏதோ ஒரு வைத்திய செலவுக்கோ, எதுக்கோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உங்களுக்கு உருவாக்குவாருங்க. அதனால இந்த குரு பகவானினுடைய காலம் ரொம்ப அற்புதமான நல்ல காலமாக அமையுது. அது மட்டுமல்ல, இந்த 5ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடன் நிவர்த்தியாகும். குரு பகவான் 9ஆம் பார்வமாக ரிஷபராசியாகிய அவங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்கறாரு. அதாவது ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறாருங்க. ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜீவனம் அபிவிருத்தி ஆகும். வேலை வாய்ப்புகள்ல நல்ல ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி. அந்த அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு என்ன கவலை இருக்கு மனசுல, அந்த கவலையை குரு போக்கிடுவார். இப்போ கவலையே படாதுங்க. அது மட்டும் இல்ல, குரு பகவான், அது சனி பகவான், ராகு கேதுவினுடைய எல்லா சேர்க்கைகளும் ஓரளவுக்கு ரிஷப ராசிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது. கடந்த ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் எல்லாமே மாறிவிடும். பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு தருது. முக்கியமா வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு, ஷீரடி சாய்பாபா, அல்லது வந்து காஞ்சி மகா சுவாமி, வடலூர் ராமலிங்க அடிகளார், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி பெரிய மகான்களை வழிபாடு செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. சிவாய நமः. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும், செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும், குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும். அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்க போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க. சிவாய நமः.